விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி குறித்து பார்ப்போம்ப்பா. அதில் அந்த நோட்டிஃபிகேஷன் 1/2025, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் 2/2025. ஒன்று அந்த டைரக்ட் எஸ்ஐஸ் கணக்கு போட்டிருந்தாங்க, 2ல் செகண்ட் கிரேடு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸு, அந்த சிறை காவலர், தீயணைப்பு இவர்களுக்கு போட்டிருந்தாங்க. இது 2லேயுமே அந்த ஆஸ்பிரன்ஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான தேர்வுக்கு சேலஞ்சு பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. மதுரையில் அந்த எஸ்ஐ செலெக்ஷனை அதை சேலஞ்சு பண்ணி இங்கே போட்டிருந்தாங்க. இதில் 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 23ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளில் சேலஞ்சு பண்ணி போட்டிருந்தாங்க பாருங்கள். அதில் அவர் ஜஸ்டிஸ் திரு தண்டபாணி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு 5 கேள்வி அதுக்கு மார்க்கு கொடுக்க சொல்லி, அப்புறம் இங்கே எஸ்ஐ செலெக்ஷனுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதில் தேதி குறிப்பிடாமல் ஃபார் ஆர்டர்ஸு அட்ஜன் ஆகிருக்கு. இப்போ இது குறித்து பார்ப்போம். கொஞ்சம் லென்த்தியாக வந்துச்சுன்னா அந்த முதல்ல 2ஆம் நிலை காவலர் அவர்களுக்கானதை சொல்லிடுறேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்புறம் கண்டிப்பாக பார்ப்பேன், இல்லைன்னா அடுத்த பதிவாக அந்த எஸ்ஐஸுக்கானதாக போடுவேன். அதாவது இதில் இந்த 2ஆம் நிலை காவலர் நோட்டிஃபிகேஷன் 2/2025 அதற்கான நோட்டிஃபிகேஷன் 21/8/2025 வெளியானுச்சு. அதில் பார்த்தா வேக்கன்சி 3644 பேர். சிறை காவலர், தீயணைப்போர், 2ஆம் நிலை காவலர் எல்லாத்தையும் உள்ளடக்கி அதுக்கான எழுத்து தேர்வு கடந்த 9/11/2025 நடந்துச்சு. எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிரிலிமினரி ஆன்சர் கீ டிஎன்விஎஸ்ஆர்பி சார்பாக 14/11/2025 வெளியிட்டாங்க. அதில் ஏதேனும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் தகவல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய வெப்சைட்டில் சொன்னாங்க. அதனைத் தொடர்ந்து ஆஸ்பிரண்ட் தரப்பில் ஒரு 5 கேள்வி எடுத்துக்கிட்டாங்க. அதில் கேட்கப்பட்ட 6, 7, 13, 31 மற்றும் 52 அந்த கேள்விகளில் அவங்க எடுத்துக்கிட்டு அவர்களுடைய அப்ஜெக்ஷனை, அந்த கேள்விக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிலிமினரி ஆன்சருக்கு தவறு, அதற்கான சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்கு படி இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து அந்த 5 கேள்விக்கு உரிய விடை இதுதான் அப்படின்னு சொல்லி ஆஸ்பிரண்ட் தரப்பில், தேர்வர்கள் தரப்பில் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த ஆட்சேபனை அவர்களுக்கு அதை கன்சிடர் பண்ணியிருந்திருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதை பற்றி பரிசீலனை பண்ணியிருந்திருக்கணும். அது எதுவுமே இல்லாத நிலையில் கடந்த 26/12/2025 ஃபைனல் ஆன்சர் கீ அண்டு ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதன்படி அதில் பார்த்தோம்னா 18,689 பேர், 1:5 அவர்களுக்கான ரிசல்ட் வெளியானது. அந்த அவர்களுக்கான ரிசல்ட் வெளியான உடனே இந்த ஆட்சேபனை தெரிவித்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது எதுவுமே பரிசீலிக்கப்படலை, நம்ம சொன்னது எதுவும் கவனத்தில் கொள்ளப்படலை அப்படின்றதை எடுத்துக்கிட்டு தேர்வர்கள் 2 பேர், ஒன்று தமிழரசன் அண்டு சதீஷ் 2 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையிலேயே டிஎன்விஎஸ்ஆர்பி சார்பாக அந்த ஏற்கனவே அந்த 18,000 பேர் வெளியிட்டிருக்காங்கல்ல, அவர்களுக்கு உரிய அந்த பிசிக்கல் கமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. எப்போனா ஜனவரி 22 to பிப்ரவரி 2 வரைக்கும் கமெண்ட்ஸ் ஆகி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில் அவங்க ஃபைல் பண்ண அந்த தேர்வர்கள் தரப்பில் போட்ட வழக்கில் இப்போ கடந்த 23ஆம் தேதி அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு தண்டபாணி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்கப்பா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதன்படி என்னென்னா அந்த 5 கேள்விக்குமே இவர்கள் தேர்வர்கள் தரப்பில் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த சந்தேகம், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள், அதற்கு அவர்கள் எந்த விடை சரின்னு சொல்லி சொல்றாங்களோ அதற்கு தேர்வர்கள் தரப்பில் சில மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணதன் பேரில் அவரே ஒரு 6 டைரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அதன்படி என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 கேள்விக்கும் உரிய மார்க்கை கொடுத்துருங்க அப்படின்றாரு. 5 கேள்விக்கும் உரிய மார்க்கை கொடுத்துட்டு அதன் பேரில் அதுக்கடுத்து ஃபைனலாக சொல்றாரு, the respondents are directed to complete the exercise of awarding marks on the basis of the directions
directions issued above and published a press selection list and proceed with the process of appointment in accordance with the law. ஏற்கனவே இந்த 5க்கு மார்க் கொடுத்துட்டு அதன் பேரில் வரக்கூடிய கட் ஆஃப் அடிப்படையில் ஒரு ப்ரெஸ் செலெக்ஷன் லிஸ்ட் போட்டு அதன் பேரில் அதுக்கு அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னையில் இந்த பிசிக்கல் முடிச்சிருக்காங்கல்ல அது அப்படியே இருக்குது. நம்ம ஏற்கனவே கடந்த இதில் கூட சொன்னோம், மார்ச்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளே வேகமாக போட்டுருவாங்க அப்படின்னு. எல்லாமே கரெக்டாக போயிருந்தால் அந்த மாதிரி இருந்திருக்கானு. இதில் இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த 5 கேள்விக்கு உரிய மார்க் கொடுக்கணும். அப்போ கட் ஆஃப் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மாறும். அந்த பார்டர் கட் ஆஃபில் இருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி 5 கேள்விக்கு மார்க் கொடுக்கும் பொழுது புதிய நபர்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருந்தவர்கள் தான் இந்த 5 கேள்விக்கு மார்க் கொடுத்த நிலையிலும் ஏற்கனவே இருந்தவர்களுடைய நிலை பாதிக்கப்படலை அப்படின்னா அவர்களுக்கு திரும்ப பிசிக்கல் வைக்கணும்னா அவசியம் கிடையாது. இப்போ புதிதாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிசிக்கல் வச்சா ஆகணும் இப்படின்ற நிலை இருக்கு. ஆனால் அதனால இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய முடிவு தான். இது என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 விட்டுருங்க, 2 இதாக வச்சிருக்கீங்க, பார்ட் 1 பார்ட் 2. ஆனால் பார்ட் 1 முழுக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஆனால் அது விட்டுருங்க. ஆனால் அதில் எதுவும் டிஸ்பியூட்டட் கொஸ்டின்லாம் எதுவும் இவங்க தரப்புலையும் சொல்லலை. அந்த பார்ட் 2 எடுத்தீங்கன்னு வைங்க, அதில் ஜென்ரல் நாலேஜு ஜிகேல ஒரு 50 கேள்வி கேட்குறீங்க பொது அறிவில். சைக்காலஜி உளவியலில் 20 கேள்வி கேட்டிருக்கீங்க. 70 கேள்வி 70 மார்க்கு. இதில் 5 கேள்வி டிஸ்பியூட்டடாக வருதாங்க. ஒரு 70 கேள்வி கேட்க தெரியலையா? என்னமோ பெரிய ஒரு பக்கமாக நீங்கள் எடுத்தது மாதிரி என்னதான் உங்கள் டீம் வச்சுருக்கீங்க. அந்த கொஸ்டின் இது அதில் ஒரு 70 கேள்வி உருப்படியானது, அதுக்கான உருப்படியான ஆன்சரு. உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அந்த கேள்வியை விட்டு தொலைஞ்சிட வேண்டியதானே. கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடிய கேள்வி அதை எடுத்து பார்க்கவே தெரியாதா? என்ன அப்படி ரொம்ப நுண்மான நுழைவுலமாக உங்களை கேள்வி கேட்க சொல்லிச்சா? ரொம்ப ரிசர்ச் ஸ்காலர் அளவுக்கு கேள்வி கேட்க சொல்லிச்சா? ரொம்ப எளிதாக இருக்கக்கூடியதை கேளுங்க. உங்களுக்கே பதில் தெரியாத நிலையில எனக்கு கேள்விகள் கேட்க மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா? பசங்க எடுத்து போடுறாங்க ஆன்சர் சீட்டு இதுதான் சொல்லி. நான் எக்ஸ்பர்ட்டை கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். பசங்க எடுத்தது இந்த 5 கேள்விக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கோர்ட் ஒத்துக்கிடுச்சு. ஆனால் ஹைகோர்ட்டு ஒத்துக்கிடுச்சு. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பார்ட் 2 இந்த ஜிகே 50 கேள்வி, இந்த சைக்காலஜி 20 கேள்வி, உங்கள் 70 கேள்வி இருக்கக்கூடிய அந்த வள்ளலுக்கு ஹைகோர்ட் தலையிடணும். பயங்கரமான எக்ஸ்பர்ட், அந்தந்த சப்ஜெக்ட் லெவல் எக்ஸ்பர்ட் தலையிடணும். அவ்வளோ பெரிய அளவுக்கு கேள்வி கேட்டுருவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லு. அப்போ இந்த கேட்குதுல எப்படி உன்னுடைய ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அது எப்படின்னு சொல்லி சொல்லணும்ல. தூக்கி எறிஞ்சிருச்சு நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிட்டு போயா 5 பேர் இந்த பசங்க கொடுத்தது தான் கரெக்டு, 5 பேருக்கு ஒழுங்காக மார்க் கொடுக்கணும். இதுக்கு கேட்குறதுக்கே உங்களுக்கு கேவலமா இல்லையா? என்னன்னாலும் சரி, எவ்வளவு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. இன்னும் கூட இப்போ குறிப்பாக சொல்லணும், ரஞ்சித் சிங் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? கடந்த 1/5/2025 உச்சநீதிமன்றம் அதில் வழக்கு போட்டது. இன்னும் அந்த அவங்க போட்டிருக்காங்கல்ல, அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி செலெக்ஷன் அவர்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸில் வாங்கின மார்க் அடிப்படையில் அந்த டைரக்ட் எஸ்ஐக்கு போடுங்க. எப்போ இருந்து 94-95 பேட்ச்ல இருந்து போடுங்கன்னு. இன்னும் போடல. ஒரு 20 பெட்டிஷன் கண்டெம்ட் பெட்டிஷன் அங்கே கிடக்கு. ஒரு 20 பெட்டிஷன் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட் கிடக்கு. அந்த பெட்டிஷனர் இருக்கிறார்ல லிட்டிகன்ட்டு யார், ரஞ்சித் சிங், அவரே கண்டெம்ட் போட்டிருக்காருங்க. யாருக்காக? எனக்கு போட்டதை இன்னும் ஏன் சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியலை. ஃபிக்ஸ் பண்ணாமல் இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்கி 1 வருஷம் ஆக போகுதுங்கன்னு அவர் கண்டெம்ட்டே இருக்கு. அதுக்கே பதில் சொல்ல தெரியல. எதனாலும் உயர்நீதிமன்ற கேஸு, உச்ச நீதிமன்ற கேஸு, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷன், இதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய இருக்கிறதுலேயே ஒரு கீழ்நிலையான பதவி. ஆனால் ஒரு அடிப்படையான பதவி. அதுக்கு எடுக்கிறதுல ஒரு 70 கேள்வி கேட்கறதுல உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லைன்றது மகா கேவலம், மகா அசிங்கம். இதுக்கு நீங்கள் எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதில் போய் உட்காந்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை பெரிய எக்ஸ்பர்ட் கமிட்டி உட்காந்துருந்தாங்கன்னா பதில் சொல்லணும்ல. உங்களுக்கே பதில் தெரியாத கேள்வியை கேட்டே ஆகணும்னு என்ன கட்டாயமா? வேற கேள்வி கேட்க முடியாதா? மொத்தத்துக்கே 70 கேள்வியில் 5 கேள்வி. அதனால் பார்த்துக்கணும்ப்பா. அதனால் இந்த நிலைமையில் அந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வு, ஆனால் அதுக்காக
காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான எந்த ஒரு பதிலையும் உறுதிபட இப்போது சொல்ல முடியவில்லை. ஏன்னா இவங்க இந்த 5 கேள்விக்குரிய மார்க் கொடுக்கணும். மார்க் கொடுத்ததுக்கு பிறகு ரிவைஸ்டு லிஸ்ட்டை வெளியிடுங்கன்னு இருக்காங்க. அதன் பேரில் கொண்டு வாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷனை அதை பார்க்கணும், அதை தானே செய்யணும். உடனே இவர் சிங்கிள் ஜட்ஜி தான் கொடுத்தாரு, நாங்கள் டபுளுக்கு அப்பீலுக்கு போகிறேன், இப்படி எதையோ ஒன்று கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் இந்த TNVSRBக்கு இல்லாத அக்கறை கலந்து கொள்ளக்கூடிய தேர்வர்களுக்கு இருக்கிறதுன்றதான் நல்ல ஆச்சரியம், வரவேற்கக்கூடியது. இதைத்தான் நம்ம பழைய முந்தைய பதிவுகளில் கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இன்னும் லா அவேர்னஸ் இன்னும் கூடணும். இன்னமும் கூட நீங்கள் அந்த பார்ட்டியின் பெர்சன் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அப்பியர் ஆகிறீங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தானே எடுத்து முன் வைக்கிறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தமிழரசன் சதீஷ் அவ்வளோதான் 10வது படித்தவன் தானே அதுக்கான குவாலிஃபிகேஷனு. 10வது படித்தவன் குவாலிஃபிகேஷனு அதுக்கு அப்ளை பண்ணுறேன். வெறும் 70 கேள்வி நீங்கள் பரிச்சை எழுதணும். ஒன்று எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு எழுதுறதுல இந்த முக்குறீங்க, உங்களால் தேர்வு செய்ய முடியலை. அதனால் இது திரும்ப நம்ம TNVSRB மீது நம்மளே தொடர்ந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு தான் கொஞ்சம் சங்கடமாகவும் வெக்கமாகவும் இருக்குது. அது பார்த்துங்க, இப்போ இது முழுக்க நீதிமன்ற தீர்ப்பின் காரணத்தினால ஒரு பின்னடைவு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. தொடர்ந்து நீதிமன்றத்தின் மூலம்தான் நீதியை நிலைநாட்ட முடியும். TNVSRB அவ்வளோதான், அது பரிச்சை வைக்கிறதுக்கே லாயக்கில்லாத ஒரு அமைப்பாக போச்சு அப்படின்றது தான் தெரியுது. இந்த பதிவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால என்னால் நேற்றைக்கு ஆனால் இந்த TNVSRB சார்பான அந்த 1/2025 இங்கே SI செலெக்ஷன் தொடர்பாக ஆனால் அவர்கள் ஒரு 4 கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர்களுடைய அந்த தேர்வில் தமிழ் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தொடர்பாக தேதி குறிப்பிடாமல் இங்கே மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அவர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் புகழேந்தி சாரனுடைய தேதி குறிப்பிடாமல் அட்ஜன் ஆயிருக்கு. அது பற்றி அடுத்த பதிவில் பேசுவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல